பத்தல 10 கிலோ கறி கொண்டு வாங்கப்பா. தலைய பாப்பேன். அஜித்தோட திறமை இதுதான் இருக்கு. மங்காத்தல இருந்து பிள்ளைல இருந்து எல்லா கையும் போட்டாரு. தீரால் வந்து ஓகே ஓகே யாரு மாதிரி தருப்பாரு. சரியான பசங்க ஃப்ரெண்ட் எங்க ஃபேன்ஸ்க்கு அப்புறம் பட்டாய கை கொடுத்துற தலை உழைச்சிருக்காரு. எவன் வாய் பேசினாலும் வாயே பேச முடியாது. அதாவது குட் பேட் அட்லிங்கிறது அந்த குட்ல இருந்து அவர் பேடு எப்படி அட்லி எப்படி அப்படிங்கிறது ஃபேமிலி பத்தல எங்க இருந்தாயோ மாமா ஆத்திக்க இங்க இருந்த அடுத்த அஞ்சு இங்க பாருங்க ரெட் டிராகன் நாங்க டீம் நாங்க எல்லாருமே ரெட் டிராகன் டீம். படம் சத்தியமானுங்க. ஏ ஆதிக்க சூப்பரியா நாலு படனாலும் அவரே அடிக்கிட்டோம். பிச்சு எடுத்துட்டாரு. நான் பாய் கறி கண்டிப்பா வந்துடும் பாய். 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். இங்க வாத்தல இங்க வந்து பேசிட்டு போத்தல ப்ரோ. படம் எப்படி இருக்கு? படம் நல்லா சூப்பரா இருக்குது. ஓகே ஓகே. போன படத்தை கூட ஏமாற்றோம். என்னது ஏமாற்றம்? போன படம் ஏமாற்றம். இந்த படம் என்ன போன படம்? எல்லா படமும் நல்லா இருக்குன்னு சொல்லியா? இந்த படம் தான் தலை இறங்கி செஞ்சுக்கிறாரு ரசிகர் ஓசரம். சூப்பரா இருக்குது. சூப்பரா இல்ல அட்டிட்டா இருக்குது. அடி போலி அட்டகாசம். அது இதுல பாத்தீங்கன்னா தலை எப்படி விண்டேஜ் அசித் மாதிரி காட்டிருக்காங்க. நிறைய கெட்டப்ல அது எப்படி ஒரு சாங் மாதிரி மங்காத்தல இருந்து பிள்ளைல இருந்து எல்லா கையும் போட்டாரு. தீரால் வந்து ஓகே ஓகே யாரு மாதிரி தருப்பாரு. பீச் சூப்பரா இருக்குது. இடைவெல்ல பாஸ் ஓகே ஓகே. கோட்ல எப்படி தளபதி வந்து ஆமா யார் ஃபேன் கேப்பா அப்படி. இந்த படத்துல நண்பா வெயிட்டிங் சொல்லிட்டு பயங்கரமாட்டாரு. யார் அஜித் அப்படி சொல்றாரா? அதனால ரெண்டு பேர் எல்லாம் நண்பர்கள் எல்லாம் ரசிகர்கள். ஓகே. நம்ம தலை ஃபேனு தளபதி சப்போர்ட் எல்லாம் வந்தோம். சாங்கெல்லாம் எப்படி இருக்கு? சாங்கெல்லாம் எல்லாம் வந்துதான். ஏதோ பேசு. நாங்களாம் வாய் அடிச்சு போய்க்கிறோம், திகச்சு போய்க்கிறோம். படம் எப்படின்னா இருக்கு? தலை வேற லெவலுங்க. படம் இந்த மாதிரி படம் எங்க தலை பசங்க ஃப்ரெண்ட் எங்க ஃபேன்ஸ்க்கு அப்புறம் பட்டாய கை கொடுத்துற தலை உழைச்சிருக்காரு. எவன் வாய் பேசினாலும் வாயே பேச முடியாது. அந்த அளவு படம் வேற லெவல்ல இருக்கு. இது வந்து தலை தரிசனம். தமிழ்நாடுக்கு எல்லாருக்குமே தரிசனம். இது வந்து தமிழ்நாட்டோட திருவிழா. இது தலை தான் தலையோட வரலாறு பாருங்க. இந்த மணி தலையோட வரலாறு பார்த்தது இல்ல. எந்த மாற்றமானாலும் பேசுறோம். எங்க வரலாறு பார்த்து வந்து நீங்க பேசுங்க. எதுனாலும் படமே வரலாறு தான். படத்துல தலையை விட்டுறலாம். ஸ்கிரீன் பிளே பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகே. ஒரு ஜிவி வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா போட்டிருக்கான். அந்த ஒருத்தர் புலின்னு ஒரு ஆம்புலன்ஸ்ல பாடுறாரு. தியேட்டரே தெரியுது. ஓகே ஓகே. ராதிகன் நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு. ஜிவி நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு. டீமுக்கு கங்க்ராட்ஸ். மேலும் மேலும் அஜித் கூட சார் ஒரு டயலாக் சொல்லிட்டு போயிருங்க. அப்படியே தலையோட டயலாக்கா இந்த படத்துல இருங்க பாய். அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபைட்
சொல்ல விரும்புவேன். சொல்லுங்க. போகும்போது மறந்துட்டேன். ஆ ஆக்சுவலாக நான் விஜய் தீவிர ரசிகர். ஓகே அஜித் படத்தை முதல் காட்சி இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஓகே எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணிக்கிறாரு. அஜித் எனக்கு பிடிக்கும், ஆனால் நான் தீவிர விஜய் ரசிகர். இத்தனை வருஷத்தில் எனக்கு 45 வயசு ஆகுது. இத்தனை வருஷத்தில் முதல் காட்சி முதல் படம் இதுதான் பார்க்குறேன். அப்படிங்களா? அஜித் படம். உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன அது அவர் பண்ணதுல? பில்லா மாதிரி வராருல்ல அந்த scene. பில்லா மாதிரி வராரா? பாட்டெல்லாம் எப்படி இருந்திருக்கு? பாட்டில் எல்லா பாட்டும் கலந்து விட்டாங்கல்ல. ஓகே பழைய பாட்டில் கலந்து ஒரு டைலாக் சொல்லிட்டு வாங்க, அவரோட டைலாக். செத்தாலும் கெத்த விடாதுன்னு சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். உள்ள வருவேன். டைலாக் சொல்லுங்க. டைலாக் வந்து விஜய் ரசிகர் விஜய் டைலாக் ஒன்று சொன்னார். ஆ லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக இல்லை இன்னொரு டைலாக் ஒன்று சொன்னார். விஜய் டைலாக் ஒன்று சொன்னார். ஓகே ஐ ஆம் வெயிட்டிங் அந்த டைலாக் சொன்னார். ப்ரோ ஆக்சுவலாக மூவி ஜஸ்ட் நார்மலாக தான் ஒன்றும் வந்து படம் பார்த்து ஃபுல் சாட்டிஸ்ஃபிகேஷனு. ஆக்சுவலாக லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் எவ்வளோ அடுத்த மங்காத்தா 10 மங்காத்தாக்கு சமம் அந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேமே ஆத்விக் அவரோட ஐடியலுக்கு செதுக்கின மாதிரி இருக்குது. அதில் ஒவ்வொரு சீனு ஒவ்வொரு டைலாக்கு முக்கால்வாசி பேர் தேட்டரில் நின்று கத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. நான் உள்ளார போகிறப்ப என் வாய்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியல. கத்தி வாய்ஸே இல்லை. எத்தனை மணிக்கு போடுவீங்க? எந்த சேனல் போடுவீங்க? ஒருண்ணா மெயினாக பார்த்தோன்னா தலை ஒரு டைலாக் சொல்லுவார், நான் என்னோட ரசிகர் எதுக்கோசமும் கூட்டத்தை கூட்டினதே இல்லைன்னு. இதெல்லாம் அவரோட அன்புக்கோசம் வந்த கூட்டம் தான். இதெல்லாம் விட்டுட்டு அவர் ரேஸ் அது இதுன்னு போகிறாரு. வந்துட்டு ரெகுலராக படம் பண்ணால் செம்மையாக இருக்கும். ஆதிக் ப்ரோக்கு இன்னொரு ரெக்வஸ்ட் என்னன்னா, இன்னும் ஒரு படம் அஜித்தை வச்சு இதே மாதிரி பண்ணலாம். ஐடியெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஓகே